பிளவுக்கு உட்படுத்தும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு யுரேனியம் 238. பிளவுக்கு உட்படுத்தும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு யுரேனியம் 238. யுரேனியத்தில் இயற்கையில் 99.28%, யுரேனியம் 238, மீதம் 0.72% யுரேனியம் தனிமம் உள்ளது. யுரேனியத்தில் இயற்கையில் 99.28%, யுரேனியம் 238, மீதம் 0.72% யுரேனியம் தனிமம் உள்ளது. பிளவுக்குட்படாத சில கதிரியக்க தனிமங்களை நியூட்ரான்களை உட்கவர செய்வதன் மூலம் பிளவுக்குட்படும் பொருளாக மாற்ற முடியும். இவை வளமிக்க பொருள்கள் எனப்படும். பிளவுக்குட்படாத சில கதிரியக்க தனிமங்களை நியூட்ரான்களை உட்கவர செய்வதன் மூலம் பிளவுக்குட்படும் பொருளாக மாற்ற முடியும். இவை வளமிக்க பொருள்கள் எனப்படும். வளமிக்க பொருளுக்கு எடுத்துக்காட்டு யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240. வளமிக்க பொருளுக்கு எடுத்துக்காட்டு யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240. தொடர்வினை என்பது தன் பரவல் நிகழ்வு. தொடர்வினை என்பது தன் பரவல் நிகழ்வு. அணுகுண்டு வெடிப்பில் கட்டுப்பாடற்ற தொடர்வினை நிகழ்கிறது. அணுகுண்டு வெடிப்பில் கட்டுப்பாடற்ற தொடர்வினை நிகழ்கிறது. அணுக்கரு பிளவின் போது 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வெளியாகின்றன. அணுக்கரு பிளவின் போது 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வெளியாகின்றன. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி பகுதியில் குண்டு வீசப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி பகுதியில் குண்டு வீசப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி பகுதியில் 1945ஆம் ஆண்டு குண்டு வீசப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி பகுதியில் 1945ஆம் ஆண்டு குண்டு வீசப்பட்டது. ஹிரோஷிமா நகரத்தின் மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். ஹிரோஷிமா நகரத்தின் மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். லிட்டில் பாய் என்பது யுரேனியத்தை உள்ளகமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும். லிட்டில் பாய் என்பது யுரேனியத்தை உள்ளகமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும். நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் ஃபேட்மேன். நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் ஃபேட்மேன். ஃபேட்மேன் என்பது புளூட்டோனியத்தை உள்ளகமாக கொண்டது. ஃபேட்மேன் என்பது புளூட்டோனியத்தை உள்ளகமாக கொண்டது. அணுக்கரு பிளவின் மூலமாக வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகு எலக்ட்ரான் வோல்ட். அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகு எலக்ட்ரான் வோல்ட். இரு லேசான உட்கருக்கள் இணைந்து கனமான உட்கரு உருவாகும் போது ஆற்றல் வெளியாகிறது. இந்த நிகழ்வு அணுக்கரு இணைவு. இரு லேசான உட்கருக்கள் இணைந்து கனமான உட்கரு உருவாகும் போது ஆற்றல் வெளியாகிறது. இந்த நிகழ்வு அணுக்கரு இணைவு. அனைத்து விண்மீன்களும் அதிக அளவில் ஹைட்ரஜனை கொண்டுள்ளன. அனைத்து விண்மீன்களும் அதிக அளவில் ஹைட்ரஜனை கொண்டுள்ளன. அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது ஹைட்ரஜன் குண்டு. அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது ஹைட்ரஜன் குண்டு. ஹைட்ரஜன் குண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலானது அணுகுண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலை விட அதிகம். ஹைட்ரஜன் குண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலானது அணுகுண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலை விட அதிகம். பூமியை அடையும் போது ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் இதன் மதிப்பு 1.4 கிலோஜூல். பூமியை அடையும் போது ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் இதன் மதிப்பு 1.4 கிலோஜூல். பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்தும் ஐசோடோப் P32. பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்தும் ஐசோடோப் P32. கதிரியக்க சோடியம் 24 இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவுகிறது. கதிரியக்க சோடியம் 24 இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவுகிறது. கதிரியக்க அயோடின் 131 முன்கழுத்து கல்லளையை குணப்படுத்த பயன்படுகிறது.
கதிரியக்க அயோடின் 131 முன்கழுத்து கல்லளையை குணப்படுத்த பயன்படுகிறது. இரும்பின் ஐசோடோப்பான இரும்பு 59 இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் பயன்படுகிறது. இரும்பின் ஐசோடோப்பான இரும்பு 59 இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் பயன்படுகிறது. கதிரியக்க பாஸ்பரஸ் 32 தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. கதிரியக்க பாஸ்பரஸ் 32 தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.